अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين आज जमात अहमदिया के लिए इंतहाई खुशी और बरकत का दिन है। இன்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்திற்கு எல்லையற்ற மகிழ்ச்சிக்குரிய பரக்கத்திற்குரிய நாளாகும். இதில் ஜும்மாவுடைய அருளும் இணைந்துள்ளது. ஏனென்றால் இன்றைய நாள் இன்றிலிருந்து ஏறக்குறைய 123 வருடங்களுக்கு முன்பு இஸ்லாத்தின் இரண்டாவது மறுமலர்ச்சியை பற்றிய திருக்குர்ஆனின் மாபெரும் முன்னறிவிப்பு நிறைவேறிய நாளாகும். இதனை போன்றே ஹஜ்ரத் நபியல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னறிவிப்பு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய விளக்கங்களுடன் நிறைவேறியது. மசீஹே மவுத் மெஹ்தியே மஹூதுடைய தோற்றம் நடைபெற்றது. மேலும் பையத் ஆரம்பித்ததுடன் முன்னவர்களுடன் இணையக்கூடிய ஆஹரீன்களுடைய ஜமாத் நிறுவப்பட்டது. மேலும் நாமும் இதிலிருந்து பலன் பெறக்கூடிய நற்பெயரை பெற்ற மக்களுடன் இணைந்துள்ளோம். ஆக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் பையத் செய்ததாக வாதம் புரியக்கூடிய ஒவ்வொரு அஹ்மதியும் இந்த விஷயத்தை நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பையத்தின் கீழ் வருவது நம் மீது மிகப்பெரிய பொறுப்பை சுமத்துகின்றது. இஸ்லாத்தின் இரண்டாவது மறுமலர்ச்சி ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலம் தொடங்கியது. மேலும் அது அன்னாரை ஏற்றுக்கொண்டுள்ளவர்கள் தம்மிடம் ஒரு புரட்சியினை ஏற்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றது. இதன் மூலமாக நாம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சார்ந்துள்ள பரக்கத்துகளிலிருந்து பலன் பெற வேண்டும். ஆக ஒவ்வொரு வருடமும் மார்ச் 23ஆம் தேதி வரும்போது அஹ்மதிலாகிய நாம் இன்று மஸீஹ் மவ்ஊத் தினம் கொண்டாட வேண்டும் என்பதில் மட்டும் சந்தோஷம் அடையக்கூடாது. அல்லது அல்ஹம்துலில்லாஹ் நாம் இந்த ஜமாத்தில் இணைந்து விட்டோம் என்ற அளவில் மட்டும் சந்தோஷம் அடையக்கூடாது. ஜமாத்துடைய ஆரம்பத்தின் வரலாறு மற்றும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய வாதத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்பது மட்டும் போதாது. அல்லது அதற்காக கூட்டங்களை நடத்திவிட்டோம் என்பது மட்டும் போதாது. மாறாக இதனை விட அதிகமாக
நாம் இந்த பையத்திற்கு என்ன உரிமையை நிறைவேற்றியுள்ளோம் என்பதனை பார்க்க வேண்டும். இன்று நம்மை ஆராய வேண்டிய, கணக்கெடுக்க வேண்டிய நாளும் ஆகும். பையத்தின் எதிர்பார்ப்புகளை ஆராய வேண்டிய நாளும் ஆகும். பையத்தின் நிபந்தனைகளின் மீது கவனம் செலுத்த வேண்டிய நாளும் ஆகும். தனது வாக்குறுதியினை புதுப்பிக்க வேண்டிய நாளுமாகும். பையத்து நிபந்தனைகளின்படி செயல்படுவதற்கு ஒரு உறுதி எடுக்க வேண்டிய நாளும் ஆகும். இறைவனுடைய வாக்குறுதிகள் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நிறைவேறுவதுடன் இறைவனை எண்ணிலடங்கா தஸ்பீஹ் மற்றும் தஹ்மீத் செய்ய வேண்டிய நாள் ஆகும். அதே சமயத்தில் இறைநேசர் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஸலவாத் ஓத வேண்டிய நாளும் ஆகும். ஆக இந்த முக்கியத்துவத்தினை எப்பொழுதும் நாம் முன்னிறுத்த வேண்டும். மேலும் இந்த முக்கியத்துவம் பையத்தின் நிபந்தனைகளின் மீது கவனம் செலுத்துவது மற்றும் அதன்படி செயல்படுவது ஆகியவற்றை சார்ந்ததாகும். இந்த விஷயத்தை நினைவூட்டும் வகையில் மீண்டும் நான் இன்று உங்கள் முன்பு பையத் நிபந்தனைகள் மற்றும் இந்த நிபந்தனையின் அடிப்படையில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கின்றார்கள் என்பதனை அவர்களுடைய வார்த்தைகளில் சில விளக்கங்களை எடுத்துரைப்பேன். பையத் செய்து அஹ்மதியத்தில் இணையக்கூடியவர்கள் தான் அமல் செய்வதாக வாக்குறுதி அளிக்கக்கூடிய முதல் நிபந்தனை இதுவாகும். அதாவது பையத் செய்யக்கூடியவர் உளப்பூர்வமாக இந்த வாக்குறுதினை அளிக்க வேண்டும். அதாவது இனிமேல் கபரில் நுழையும் வரை இறைவனுக்கு இணை வைத்தலை விட்டு தவிர்ந்திருப்பேன் என்பதாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், வெறும் வாயளவில் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறிவிட்டு உள்ளத்தில் ஆயிரக்கணக்கான சிலைகளை வைத்திருப்பது தௌஹீத் ஆகாது. மாறாக ஒரு மனிதர் தனது எந்த ஒரு வேலைக்கு, திட்டத்திற்கு, சூழ்ச்சிக்கு மற்றும் தந்திரத்திற்கு இறைவனுக்கு கண்ணியம் அளிப்பது போன்று கண்ணியம் அளித்தார் என்றால், அல்லது ஏதாவது ஒரு மனிதர் மீது இறைவன் மீது மட்டுமே வைக்க வேண்டிய நம்பிக்கை போன்று நம்பிக்கை வைத்தார் என்றால், அல்லது இறைவனுக்கு அளிக்க வேண்டிய கண்ணியத்தை தனக்கு கொடுத்தான் என்றால், இந்த அனைத்து வகையிலும் இறைவனின் பார்வையில் அவர் சிலை வணங்கி ஆவார். தங்கம், வெள்ளி, பித்தளை அல்லது கற்களை கொண்டு செய்யப்பட்டவை மட்டும் சிலைகள் கிடையாது. அதன் மீது நம்பிக்கை வைப்பது மட்டும் கிடையாது. மாறாக இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்துடைய உரிமையை போன்று கண்ணியம் வழங்கப்படும் ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு செயலும் இறைவனுடைய பார்வையில் சிலையாகும். நினைவில் கொள்ளுங்கள், இறைவன் நாம் ஏற்றுக்கொள்ளுமாறு விரும்பக்கூடிய உண்மையான தௌஹீது, மேலும் எதனை ஏற்றுக்கொள்வதன் மூலம் ரட்சிப்பு கிடைக்க முடியுமோ அது இதுவாகும். அதாவது இறைவனை தன்னளவில் எல்லா விதமான இணையிலிருந்தும் விடுபட்டவனாக கருதுவது ஆகும். அது சிலையாக இருந்தாலும், மனிதனாக இருந்தாலும், அது சூரியனாக இருந்தாலும், சந்திரனாக இருந்தாலும், அல்லது தனது நப்சாக இருந்தாலும், அல்லது தனது திட்டங்களாக இருந்தாலும், அல்லது தனது சூழ்ச்சி தந்திரம் போன்ற எல்லாவற்றையும் தாழ்வானதாக கருதுவதும், மேலும் அவனுக்கு எதிரில் எந்த விதமான திட்டங்களை தீட்டாமல் இருப்பதும் ஆகும். அவனை தவிர வேற எவரையும் ராசிக்காக, அதாவது உணவளிப்பவனாக ஏற்காமல் இருப்பதும் ஆகும். மேலும் அவனுக்கு எதிரில் எவரையும் தனக்கு கண்ணியம் அளிப்பவனாகவும் இழிவுபடுத்துவனாகவும் கருதக்கூடாது. ஏனென்றால் இறைவன் தான் கண்ணியம் அளிக்கின்றான், இழிவையும் ஏற்படுத்துகின்றான். மேலும் எவரையும் அவனுக்கு எதிரில் உதவியாளராக கருதக்கூடாது. இரண்டாவது விஷயம், தனது நேசத்தை அவனுடன் மட்டுமே கொள்ள வேண்டும். தனது இபாதத்துகளை அவனுக்காக மட்டுமே செய்ய வேண்டும். தனது மன்றாடலை அவனிடம் மட்டுமே வைக்க வேண்டும். தனது தேவைகளை அவனிடம் மட்டுமே கேட்க வேண்டும். அவனுக்கு மட்டுமே பயப்பட வேண்டும். ஆக எந்த ஒரு தௌஹீதும் இந்த மூன்று முக்கியமான அம்சங்கள் இல்லாமல் முழுமை பெற முடியாது. அந்த மூன்று முக்கியமான அம்சங்கள் யாவை? கூறுகின்றார்கள்,
தான் என்ற அடிப்படையில் தௌஹீது, அதாவது இறைவனுக்கு எதிரில் எல்லாவற்றையும் ஒன்றுமற்றதாக கருத வேண்டும். அதாவது உலகில் இருக்கக்கூடியவைகள் ஒன்றுமே கிடையாது என்பது, உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அழியக்கூடியதும் அவை தன்னளவில் ஒரு பொருட்டே இல்லாதவைகள் ஆகும். இறைவனுக்கு எதிரில் அவற்றிற்கு எந்த உண்மையும் இல்லை, அவை பொய்களாகும் என்பதாகும். இரண்டாவது, பண்புகளின் அடிப்படையில் தௌஹீது, அதாவது ருபூபியத், உலுஹியத், அதாவது படைத்து காத்தோமும் பண்பு மற்றும் இறை பண்புகளை மற்றவருக்கும் கொடுக்காமல் இருப்பது. அதாவது நமது ரப், நமது இறைவன் மட்டுமே ஆவான். அவன்தான் நம்மை காத்தோம்புகின்றான். மேலும் அவனுக்கு மட்டும்தான் இறை சக்தி இருக்கின்றது. அவன்தான் அனைத்து சக்திகளுக்கும் ஊற்று ஆவான். மேலும் எவர்கள் வெளிப்படையில் காப்பாளர்களாகவும் நன்மை பயக்கக்கூடியவர்களாகவும் தென்படுகின்றார்களோ, அதாவது பல வகையில் காத்தோம்பக்கூடியவர்களாகவும் மேலும் எவரிடமிருந்து நன்மைகள் பெறுகின்றோமோ இவைகள் அவனால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு என கருத வேண்டும். உலகத்தில் யாரிடமிருந்து நமக்கு பலன்கள் கிடைக்கின்றதோ இம்மக்கள் இறைவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் ஆவார்கள். இது அல்லாஹ்வின் அமைப்பின் ஒரு பகுதியாகும் என்பதாகும். மூன்றாவது, தனது அன்பு, உண்மை ஆகியவற்றின் அடிப்படையில் தௌஹீது. அன்பு போன்றவற்றிலும் இறை வழிபாட்டிலும் இறைவனுக்கு எதிரில் மற்றவர்களை இணையாக்க கூடாது. அவனிடமே மாய்த்து கொள்ள வேண்டும். இறைவணக்கம் அல்லாஹுக்காக மட்டுமே இருக்க வேண்டும். பையத்தின் இரண்டாவது நிபந்தனை இதுவாகும். அதாவது பொய், விபச்சாரம், தீய பார்வை, கட்டுப்படாமை, தீமை, அநீதி இழைத்தல், நம்பிக்கை துரோகம், குழப்பம் விளைவித்தல், கிளர்ச்சி செய்தல் ஆகியவற்றிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும். மன உணர்ச்சிகள் எந்த அளவு தீவிரமடைந்தாலும் அவற்றை மேலோங்க விடக்கூடாது, அடக்கிக் கொள்வது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எனவே அசல் விஷயம் என்னவென்றால் உண்மை பேசுவதை விட்டும் தன்னை விளக்கக்கூடிய எண்ணங்களை விட்டு மனிதன் விலகாதவரை உண்மையாளர் என அழைக்கப்பட மாட்டார். ஏனென்றால் மனிதன் தனக்கு பாதிப்பு ஏற்படாத விஷயத்தில் உண்மையை பேசுவதும், ஆனால் தனது கண்ணியம், பொருள், உயிர் போன்றவற்றிற்கு இழப்பு ஏற்படும் போது பொய் கூறுகின்றான் என்றால், உண்மையை பேசாமல் அமைதியாக இருக்கின்றான் என்றால் அவருக்கு பைத்தியக்காரன், சிறுபிள்ளைகளை விட என்ன மேன்மை இருக்கின்றது? கூறுகின்றார்கள், உலகத்தில் எந்த விதமான தூண்டுதலும் இல்லாமல் தேவையில்லாமல் பொய் சொல்லக்கூடியவர் எவரும் இருக்க மாட்டார். ஆக பாதிப்பின் போது விடக்கூடிய உண்மை உயர்ந்த நல்லொழுக்கத்தில் ஒருபோதும் இணைய முடியாது. உண்மை பேச வேண்டிய மிக பொருத்தமான இடம், சந்தர்ப்பம் எதுவென்றால் தமது உயிர், தமது பொருள், தனது கண்ணியம் ஆகியவற்றுக்கு இழப்பு ஏற்படக்கூடிய தருணமாகும். இதில் இறைவனுடைய போதனை என்னவென்றால், ஃபஜ்தனிபு ரிஜ்ஸ மினல் ஔசானி வஜ்தனிபு கௌலஸ் ஸூர் வலா யாபர் ஷுஹதாஉ இதா மா துஉ வலா தக்துமு ஷஹாதத வமன் யக்துமுஹா ஃபஇன்னஹு ஆஸிமுன் கல்புஹு வ இதா குல்தும் ஃபஅதிலு வலௌ கான ஸா குர்பா கூனு கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதாஅ லில்லாஹி வலௌ அலா அன்ஃபுசிக்கும் அவில் வாலிதைனி வல் அக்ரபீன் வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனானு கௌமின் அலா அல்லா தஅதிலு வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர் லா யஷ்ஹதூன அஸ்ஸூர். அதாவது நீங்கள் சிலை வணக்கமான இணை வைப்பதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள், பொய் பேசுவதிலிருந்தும் தவிர்ந்து கொள்ளுங்கள். சாட்சிகள் உண்மைக்காக சாட்சி கூற அழைக்கப்பட்டால் அவர்கள் மறுக்கக்கூடாது. நீங்கள் சாட்சியத்தை மறைக்க கூடாது. அதை மறைப்பவரின் உள்ளம் நிச்சயமாக பாவத்திற்குள்ளாகிறது. நீங்கள் பேசும்போது அது உறவினர் குறித்தாக இருப்பினும் நேர்மையை கடைபிடியுங்கள். நீங்கள் நீதியை நிலைநாட்டுதலில் நிலைத்திருங்கள். உங்கள் சாட்சியம் உங்களுக்கோ உங்கள் பெற்றோருக்கோ நெருங்கிய உறவினருக்கோ எதிராக இருப்பினும் அல்லாஹுக்காக சாட்சி கூறுவலாய் இருங்கள். ஒரு சமுதாயத்தின் பகைமை நீதியுடன் நடந்து கொள்ளுமாறு தூண்ட வேண்டாம். உண்மை பேசும் ஆண்களுக்கும் உண்மை பேசும் பெண்களுக்கும் உரிய நற்கூலி அவர்களின் இறைவனிடம் உள்ளது.
உண்மையை கொண்டு ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுகின்றனர். மேலும் பொறுமையை வலியுறுத்துகின்றனர். அவர்கள் பொய் சாட்சி கூற மாட்டார்கள். இதனை பற்றி மேலும் கூறுகின்றார்கள். இரண்டாவது நிபந்தனையில் பல விஷயங்கள் இருக்கின்றன. தொடர்ந்து கூறுகின்றார்கள், விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள். அதாவது உள்ளத்தில் இதுபோன்ற எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளிலிருந்து தூரம் விலகிவிடுங்கள். மேலும் இந்த பாவம் செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய பாதைகளை கடைபிடிக்காதீர்கள். விபச்சாரம் செய்யக்கூடியவர் தீமையை அதன் எல்லை வரை எட்ட வைத்து விடுகின்றான். இன்றைய காலத்து டிவி நிகழ்ச்சிகள், சில சேனல்கள், இன்டர்நெட் போன்றவைகள் இதுபோன்ற தீமைகளின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. பார்வையிலும் ஒரு விபச்சாரம் இருக்கின்றது. அதிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும். தீமையின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் தவிர்ந்திருக்க வேண்டும். கூறுகின்றார்கள், விபச்சாரத்தின் பாதைகள் மிகவும் மோசமானதாகும். அது இலக்கை அடைவதை விட்டு தடுக்கின்றது. மேலும் உங்களுடைய கடைசி இலக்கை எட்டுவதற்கு இது மிகவும் பயங்கரமானதாகும். உங்களுடைய இலக்கு எதுவாக இருக்க வேண்டும்? அது இறைவனுடைய விருப்பமாக இருக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய கடைசி இலக்கும் ஆகும். இதை அடையும் வழியில்தான் விபச்சாரம் என்ற தீமை நிற்கும். பிறகு இரண்டாவது நிபந்தனையில் மற்ற விஷயங்களில் தீய பார்வை என்ற தீமையும் கூறப்பட்டுள்ளது. அதனை பற்றி கூறுகின்றார்கள், திருக்குர்ஆன் மனித இயல்பின் தேவைகள், பலகீனங்கள் போன்றவற்றை கருத்தில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப போதனைகளை வழங்குகின்றது. எவ்வளவு அழகான போதனை வழங்கியிருக்கின்றது. குலில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபஸு ஃபுரூஜஹும் ஸாலிக அஸ்கா லஹும். நீர் நம்பிக்கை கொண்டவர்களிடம் கூறுவீராக, அவர்கள் தனது பார்வையினை தாழ்த்தி கொள்ளட்டும், மேலும் துளைகளை பாதுகாக்கட்டும். இது எப்படிப்பட்ட அமல் என்றால், இதன் மூலம் அவர்களது நப்சு தூய்மை பெறும். புரூஜ் துவாரங்கள் என்பது வெட்ட ஸ்தலங்கள் மட்டும் கிடையாது, மாறாக ஒவ்வொரு துளையும் அடங்கும். உதாரணமாக காதுகளும் இதில் அடங்கும். இதில் தடுக்கப்பட்ட பெண்களின் பாடல்களை கேட்பதும் தடுக்கப்பட்டுள்ளது. பிறகு நினைவில் கொள்ளுங்கள், ஆயிரக்கணக்கான அனுபவங்கள் மூலம் இது நிரூபிக்கப்பட்டதாகும். அதாவது எந்த விஷயங்களிலிருந்து இறைவன் தடுக்கின்றானோ இறுதியில் மனிதன் அதிலிருந்து தவிர்ந்திருக்கும் கட்டாயம் ஏற்படுகின்றது. மேலும் கூறுகின்றார்கள், இஸ்லாம் இந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுவதை ஆண் பெண் இரு சாரருக்கும் கட்டாயப்படுத்தியுள்ளது. பர்தாவை பேண கட்டளை எவ்வாறு பெண்களுக்கு உள்ளதோ அதே போன்று ஆண்களுக்கும் உறுதியான கட்டளை உள்ளது. பார்வையை தாழ்த்தி கொள்வது, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, ஹலால் மற்றும் ஹராம் பற்றிய பாகுபாடு, இறைவனுடைய கட்டளைக்கு எதிரில் தனது பழக்க வழக்கம், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டுவிடுவது போன்றவைகள் எப்படிப்பட்ட கடமைகள் என்றால், இதில் இஸ்லாத்தின் வாசல்கள் மிகவும் குறுகியதாக உள்ளது. இதற்கு காரணம் ஒவ்வொருவரும் இந்த வாசலில் நுழைய வேண்டும் என்பதனாலே ஆகும். கட்டுப்படாமை, தீமைகள் ஆகியவற்றிலிருந்து விலகி இருப்பதை பற்றி அன்னார் கூறுகின்றார்கள். இறைவனுக்கு கட்டுப்படாமை மற்றும் தீமைகளில் எல்லை மீறிய போது, அதாவது முஸ்லிம்கள் அல்லது மற்ற மதத்தினர்கள் தீமைகளில் எல்லை மீறிய போது, இறைவனுடைய கட்டளைகளையும் இறை அடையாளங்களையும் அவர்கள் அவமதித்த போது, உலக இன்பங்களில் அதன் அலசிரத்தில் அவர்கள் மூழ்கிய போது, அவர்களை ஹலாக்கு, ஜங்கீஸ்கான் போன்றவர்களால் அழிக்க செய்தான். எழுதப்பட்டிருக்கின்றது, அப்பொழுது வானத்திலிருந்து சப்தம் வந்தது, யா அய்யுஹல் குஃபாரு உக்துல் ஃபுஜ்ஜார, அதாவது காஃபிர்களே தீயவர்களை அழித்து விடுங்கள் என்ற ஓசை வந்தது. ஆக கட்டுப்படாத தீய மக்கள் இறைவனது பார்வையில் காஃபிர்களை விட மோசமான வெறுக்கத்தக்கவர்களாக இருக்கிறார்கள். பிறகு குழப்பங்களிலிருந்து தவிர்ந்திருப்பதை பற்றி கூறுகின்றார்கள். இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஜமாத்தில் இணைந்து விட்டீர்கள் என்பதற்காக உங்களை விட்டு சென்று உங்களிடம் இருந்து பிரிந்தவரிடம் நீங்கள் குழப்பம் செய்யாதீர்கள். மாறாக அவர்களுக்காக மறைவான முறையில் துவாக்களை செய்யுங்கள். அல்லாஹ் தாலா தனது அருளினால் உங்களுக்கு வழங்கியது போல அவர்களுக்கும் பார்வையையும் அறிவையும் வழங்குவானாக. நீங்கள் தூய்மையான முன்மாதிரி, நல்ல செயல்பாடுகள் ஆகியவற்றின் மூலமாக நீங்கள் சரியான பாதையினைத்தான் மேற்கொண்டுள்ளீர்கள் என்பதனை நிரூபித்து காட்டுங்கள். பாருங்கள், உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வழிகாட்டுவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டுள்ளேன். எல்லா விதமான குழப்பம், கிளர்ச்சி ஆகியவற்றிலிருந்து தவிர்ந்திருங்கள். ஏச்சி பேச்சுகளை கேட்டும் பொறுமையை கையாளுங்கள். தீமைக்கு பதில் நன்மை மூலமாக கொடுங்கள்.
மேலும் எவராவது குழப்பம் விளைவிக்க முயன்றால் அப்படிப்பட்ட இடத்திலிருந்து விலகிவிடுவதே சிறந்ததாகும். மேலும் மென்மையுடன் பதில் கொடுங்கள். ஒரு நபர் நமது ஜமாத்தை சேர்ந்தவராக இருந்தும் கூட மற்றவருடன் சண்டையிட்டார் என நான் கேள்விப்படும் போது இப்படிப்பட்ட செயலை நான் ஒருபோதும் விரும்புவதில்லை. மேலும் இறைவனும் உலகில் ஒரு முன் உதாரணமாக திகழக்கூடிய இந்த ஜமாத் இரையச்சம் இல்லாத வழியினை பின்பற்றுவதனை விரும்ப மாட்டான். மாறாக நான் உங்களுக்கு இதனையும் கூறிக்கொள்கின்றேன். அல்லாஹு தாலா இந்த விஷயத்திற்கு எந்த அளவு வலியுறுத்தி கூறியுள்ளான் என்றால், அதாவது ஒரு நபர் இந்த ஜமாத்தில் இருந்து கொண்டு பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையை மேற்கொள்ளவில்லை என்றால் அவர் நினைவில் கொள்ளட்டும், அந்த மனிதர் இந்த ஜமாத்தில் இணைந்தவர் அல்லர். நீங்கள் மிகவும் அதிகமாக கோபப்படுவதற்கும் உணர்ச்சி வசப்படுவதற்கும் இதுதான் காரணமாக இருக்க முடியும். அன்னார் தன்னை பற்றி கூறுகின்றார்கள், அதாவது மக்கள் என்னை மிகவும் மோசமாக ஏசி பேசி வருவதை நீங்கள் கேட்கின்றீர்கள். அதுபோன்ற சமயத்தில் இந்த விஷயத்தை இறைவன் முன்பு வைத்து விடுங்கள். இதனை நீங்கள் முடிவு செய்யக்கூடாது. என்னை பற்றிய விஷயங்களை இறைவனிடம் விட்டுவிடுங்கள். நீங்கள் இந்த தீய சொற்களை கேட்கும்போது கூட எதிரிகளுக்கு எதிராக பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையை மேற்கொள்ளுங்கள். இதுதான் பாகிஸ்தானில் அகமதிகளுக்கு கூறப்படுகின்றது. ஏனென்றால் அங்குள்ள மக்கள் ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக மிகவும் மோசமான கெட்ட வார்த்தைகளை கூற ஆரம்பித்து விட்டனர். இதற்கான ஒரே தீர்வு துவா செய்வதாகும், அதிகமாக துவா செய்வதாகும். பிறகு அன்னார் மன உணர்ச்சியிலிருந்து விலகி இருப்பது பற்றி கூறுகின்றார்கள். அறிவு மற்றும் மனசாட்சி சாட்சி பகிர்கின்ற விஷயங்களையும் இறைவனுடைய வேதம் சாட்சி கூறுகின்றவற்றையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். கூறுகின்றார்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள், பொய் கூறாதீர்கள், தீய பார்வை பார்க்காதீர்கள், கட்டுப்படாமை, தீமை, அநீதி இழைத்தல், நம்பிக்கை துரோகம் செய்தல், குழப்பம் விளைவித்தல், கிளர்ச்சி செய்தல் ஆகியவற்றிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். மேலும் மன உணர்ச்சிகளை மேலோங்க விடாதீர்கள். ஐவேளை தொழுகைகளை தொழுங்கள். ஏனெனில் மனிதனுடைய இயல்பில் 5 வகையான புரட்சிகள் ஏற்படுகின்றன. மேலும் தமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக திகழுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுங்கள். ஏனென்றால் அன்னார்தான் இருண்ட காலத்திற்கு பிறகு புதிதாக இறைவனை அடையக்கூடிய வழியினை காட்டித் தந்தார்கள். பையத்தின் 3வது நிபந்தனை, இறைவனின் கட்டளின்படியும் அவனுடைய தூதரின் கட்டளின்படியும் ஐவேளை தொழுகைகளை விடாமல் நிறைவேற்றி வருவேன். மேலும் இயன்றவரை தஹஜ்ஜுத் தொழுகை தொழுவது, முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் ஓதுதல், தினமும் பாவங்களுக்கு இறைவனிடம் மன்னிப்பு கேட்டல் ஆகியவற்றில் தொடர்ந்து ஈடுபடுதல். இறைவனின் பேருதவிகளை நெஞ்சார நினைவில் கொண்டு அவனை தினமும் புகழ்ந்து வருவேன். ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், மக்களே, தன்னை எனது ஜமாத்தில் இணைந்ததாக கருதக்கூடியவர்களே, நீங்கள் உண்மையில் தக்வாவின்படி செல்லும் போதுதான் விண்ணில் எனது ஜமாத்தினராக கருதப்படுவீர்கள். ஆகையால் நீங்கள் உங்களுடைய ஐவேளை தொழுகைகளை இறைவனை பார்த்து கொண்டிருப்பது போன்று அச்சத்துடனும் உருக்கத்துடனும் தொழுங்கள். மேலும் நோன்புகளை இறைவனுக்காக உண்மையுடன் நிறைவேற்றுங்கள். ஜகாத்திற்கு தகுதியானவர்கள் ஜகாத்தினை கொடுங்கள். மேலும் ஹஜ் கடமையாக்கப்பட்டுள்ளவருக்கு எந்த தடையும் இல்லையெனில் அவர் ஹஜ் செய்ய வேண்டும். எல்லா வகை நன்மைகளையும் நிதானமாக செய்யுங்கள். மேலும் தீமையை வெறுத்தவாறு ஒதுக்குங்கள். உறுதியாக நினைவில் கொள்ளுங்கள், தக்வா இல்லாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் இறைவன் வரை சென்றடைவதில்லை. ஒவ்வொரு நன்மையின் ஆணிவேர் தக்வாவாகும். எந்த அமலில் இந்த ஆணிவேர் கெடாமல் இருக்குமோ அந்த அமல் வீணாகாது. மேலும் அன்னார் கூறுகின்றார்கள், தொழுகை எப்படிப்பட்டதென்றால் இதன் மூலம் வானம் மனிதன் பக்கம் குனிந்து நிற்கும். அதாவது தொழுகையுடைய உரிமையை நிறைவேற்றினோம் என்றால் அல்லாஹு தாலா மிக அருகில் வந்து விடுவான். தொழுகையுடைய உரிமையை நிறைவேற்றக்கூடியவன் நான் மரணித்து விட்டேன் என்று நினைக்கும் போது அவனுடைய ரூஹ் உருகி இறைவனுடைய சன்னதியில் விழுந்துவிடும். எந்த வீட்டில் இது போன்ற தொழுகை இருக்குமோ அந்த வீடு ஒருபோதும் பாழாகாது. ஹதீஸில் வருகின்றது, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் தொழுகை இருந்திருந்தால் அந்த சமுதாயம் ஒருபோதும் அழிந்திருக்காது. ஹஜ் செய்வதற்கும் நிபந்தனை உள்ளது, நோன்பிற்கும் நிபந்தனை உள்ளது, ஜக்காத்திற்கும் நிபந்தனை உள்ளது. ஆனால் தொழுகைக்கு நிபந்தனை எதுவும் கிடையாது. மற்ற அனைத்தும் வருடத்தில் ஒரு முறைதான். ஆனால் இதற்கான கட்டளை ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுவதாகும். ஆகையால் எப்பொழுது வரை முழுமையான முறையில் தொழுகை இருக்காதோ அப்பொழுது வரை அதில் கிடைக்கக்கூடிய பரக்கத்தும் கிடைக்காது. மேலும் இந்த பையத்திலிருந்து எந்த பலனும் கிடைக்காது. தஹஜ்ஜுத் தொழுகை பற்றி அன்னார் கூறுகின்றார்கள், இரவுகளில் எழுங்கள், துவா செய்யுங்கள்,
அல்லாஹு தாலா உங்களுக்கு தனது வழியினை காட்டுவான். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்களும் படிப்படியாகத்தான் தர்பியத் பெற்றார்கள். அவர்கள் ஆரம்பத்தில் எவ்வாறு இருந்தார்கள்? ஒரு விவசாயி விதையிட்டதை போன்றுதான் இருந்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீர் பாய்ச்சினார்கள், அவர்களுக்காக துஆ செய்தார்கள். விதை நல்லதாக இருந்தது, நிலமும் தரமானதாக இருந்தது. பிறகு இந்த நீர் பாய்ச்சலினால் நல்ல கனிகள் தோன்றின. எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்களோ அவ்வாறே அவர்களும் சென்றார்கள். அவர்கள் பகலிரவு என எதனையும் எதிர்பார்த்ததில்லை. நீங்கள் உண்மையான உள்ளத்துடன் தௌபா செய்யுங்கள், தஹஜ்ஜுத்துக்கு எழுங்கள், துவா செய்யுங்கள், உள்ளத்தை சரி செய்யுங்கள், பலவீனங்களை விட்டு விடுங்கள், இறை விருப்பத்திற்கேற்ப தனது சொல் செயல் போன்றவற்றை மாற்றுங்கள். பிறகு அன்னார் ஸலவாத் ஓதுவை பற்றி கூறுகின்றார்கள். மனிதன் உண்மையில் அடிமை ஆவான். அடிமையின் பணி எஜமானனின் கட்டளைக்கு ஏற்ப செயல்படுவதாகும். இதனை போன்று நீங்கள் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருளை பெற வேண்டும் என விரும்பினால் உறுதியாக நீங்கள் அன்னாருக்கு அடிமையாகி விடுங்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், குல் யா இபாதில்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். இந்த இடத்தில் இபாதி என்பதன் பொருள் அடிமையே ஆகும், படைப்பினங்கள் கிடையாது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடியானாக ஆகுவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவது அவசியமாகும். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எந்த ஒரு கட்டளையும் மறக்கக்கூடாது, அனைத்து கட்டளையையும் பேண வேண்டும். பிறகு இஸ்திக்பாரை பற்றி அன்னார் கூறுகின்றார்கள், இறைவனிடமிருந்து ஆற்றலை வேண்டும் போது அல்லது இஸ்திக்பார் செய்யும் போது ரூஹுல் குதூஸின் உதவியுடன் அவர்களுடைய பலவீனங்களை களைய முடியும். இறைவனுடைய நபிமார்கள் மற்றும் ரசூல்மார்கள் பாவங்களிலிருந்து தவிர்ந்திருப்பது போன்று அவர்கள் பாவம் செய்வதிலிருந்து தவிர்ந்திருக்க முடியும். பாவம் செய்த மக்கள் இருந்தார்கள் என்றால் இஸ்திக்பார் மூலம் அவர்கள் பாவத்தின் விளைவிலிருந்து, அதாவது தண்டனையிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். தவறுதலாக பாவம் செய்யப்பட்டதென்றால் இஸ்திக்பார் மூலம் அதனுடைய தீய விளைவுகளிலிருந்து மனிதன் பாதுகாக்கப்படுவான், இறைவனுடைய தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுவான். ஏனென்றால் ஒளி வரும்போது இருள் நிலைத்து நிற்க முடியாது. இஸ்திக்பார் செய்யாத பாவம் செய்தவர்கள், அதாவது இறைவனிடம் ஆற்றலை வேண்டாதவர்கள், இறைவனிடம் தனது பாவத்திற்குரிய தண்டனையை பெறுவார்கள். பையத்தின் 4வது நிபந்தனை இதுவாகும். அதாவது அல்லாஹ்வின் அனைத்து படைப்பினங்களுக்கு பொதுவாகவும் முஸ்லிம்களுக்கு குறிப்பாகவும் தனது மன உணர்ச்சியின் காரணமாக நாவினாலோ கைகளினாலோ வேறு வகையாலோ எவ்விதமான தகாத தொல்லையும் கொடுக்காமல் இருத்தல். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இவைகளில் முதல் பண்பு அஃபு ஆகும், அதாவது மன்னிப்பதாகும், ஒருவரது பாவங்களை மன்னிப்பது. இதில் இன்னொரு அம்சம் என்னவென்றால், பாவம் செய்யக்கூடியவர் இன்னொருவருக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துகின்றார். மேலும் அநீதியிழைக்கப்பட்டவர் அவருக்கு அதே அளவு இழப்பை ஏற்படுத்துவதற்கு தகுதியானவராகவும் இருப்பார். அதாவது தண்டனை வாங்கி கொடுப்பதற்கோ அல்லது கைது செய்வதற்கோ அல்லது அபராதம் விதிக்கப்படுவதற்கோ அல்லது தானே அவரை நேரடியாக அடிப்பதற்கோ தகுதியானவராக இருப்பார். அப்பொழுது அவரை மன்னிப்பது சிறந்ததென்றால் அவரை மன்னித்து விடுவது அவர் செய்த ஒரு நற்செயல் ஆகும். இதில் திருக்குர்ஆனுடைய போதனை என்னவென்றால், வல் காசிமீனல் கைஸ வல் ஆஃபீன் அனின் நாஸ் ஜஸாவு ஸய்யத்தின் ஸய்யத்தும் மிஸ்லுஹா ஃபமன் அஃபா வ அஸ்லஹா ஃபஅஜ்ரஹு அலல்லாஹ். கோபத்தினை அடக்கக்கூடிய இடத்தில் கோபத்தினை அடக்கக்கூடியவரும் மேலும் பாவத்தினை மன்னிக்க வேண்டிய இடத்தில் பாவங்களை மன்னிப்பவரே நல்லவராவார். மேலும் தீமைக்குரிய தண்டனை செய்யப்பட்ட தீமையின் அளவே ஆகும். எவர் சீர்திருத்தத்தின் காரணமாக தீமை ஏற்படாத வகையில் பாவங்களை நன்மையின் அடிப்படையில் மன்னித்தார் என்றால் அதற்குரிய கூலி அவர் பெறுவார். பிறகு கூறுகின்றார்கள், மனிதன் பகட்டாக இருக்கக்கூடாது, வெட்கங்கெட்ட செயலை செய்யக்கூடாது, படைப்பினங்களுடன் மோசமாக நடந்து கொள்ளக்கூடாது, அன்பு மற்றும் நன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும், தனது சுய நோக்கங்களுக்காக மற்றவரிடம் போராமை கொள்ளக்கூடாது, கடினம் மென்மை போன்றவற்றை தகுந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும். தன்னடக்கத்தை பற்றி அன்னார் கூறுகின்றார்கள், இறைவனுடைய தண்டனை வந்து தௌபாவுடைய வாசலை அடைப்பதற்கு முன்பு தௌபா செய்யுங்கள். உலக சட்டங்களின் அச்சத்தால் இந்த அளவு பயம் ஏற்படுகிறது என்றால் ஏன் இறைவனுடைய சட்டங்களை கண்டு பயப்படுவதில்லை? துன்பம் தலையின் மீது வந்து நிற்கும் போது அதனுடைய சுவையை சுவைத்துத்தான் ஆக வேண்டும்.
ஒவ்வொரு மனிதரும் தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எழ வேண்டும். ஐவேளை தொழுகையிலும் குனூதை சேர்க்க வேண்டும். இறைவனை கோபப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் தௌபா செய்யுங்கள். தௌபா என்பது எல்லா தீமைகளையும் இறைவனுக்கு விருப்பமில்லாத செயல்களை விட்டுவிட்டு ஒரு உண்மையான மாறுதலை ஏற்படுத்த வேண்டும். மேலும் தொடர்ந்து முன்னேற வேண்டும். தக்வாவை மேற்கொள்ள வேண்டும். இதிலும் இறைவனுடைய கருணை இருக்கும். நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளுங்கள். கோபமடையாதீர்கள். தன்னடக்கம் தாழ்வை மேற்கொள்ள வேண்டும். நல்லொழுக்க சீர்திருத்தத்துடன் தனது தகுதிக்கேற்ப தர்மங்கள் கொடுப்பதனையும் தொடருங்கள். வயுத்தீமூன தாம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் வ யதீமம் வ அசீரா. அதாவது இறைவனுடைய விருப்பத்திற்காக ஏழைகள், அனாதைகள், பயணிகளுக்கு உணவளிக்கின்றனர். மேலும் கூறுகின்றார்கள், இதனை இறை விருப்பத்திற்காக செய்கின்றோம். மிகவும் பயங்கரமான அந்த நாளுக்கு நாங்கள் அஞ்சுகின்றோம். இதனுடைய சுருக்கம், துவா மற்றும் தௌபா ஆகியவற்றை கடைபிடியுங்கள். மேலும் சதக்காக்களை, அதாவது தான தர்மங்களை கொடுத்து வாருங்கள். இதன் மூலம் அல்லாஹ் தனது அருள்களுடன் உங்களுடன் பரிமாறுவானாக என்பதாகும். பையத்தின் 5வது நிபந்தனை இதுவாகும். அதாவது துக்கம், மகிழ்ச்சி, பண கஷ்டம், பணவசதி, இறைவனிடமிருந்து கிடைக்கும் அருள், அவனால் தரப்படும் சோதனை ஆகிய எந்த நிலையிலும் இறைவனிடம் மனங்கோணாமல் பற்றுள்ளவனாக இருப்பேன். இறைவனின் தீர்ப்பை எந்த நிலையிலும் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன். அவன் வழியில் எல்லா வகையான இழிவையும் இன்னல்களையும் ஏற்க தயாராக இருப்பேன். எத்தகைய தொல்லைகளுக்கு ஆளானாலும் முகஞ்சுளிக்காமல் முன்னேறி செல்வேன் என்பதாகும். ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அதாவது மனிதர்களில் மேன்மையான மனிதர்கள் இறை வழியில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்பவர்கள் ஆவார்கள். அவர்கள் தனது உயிரை விற்று விடுகின்றனர். இறைவனுடைய விருப்பத்தினை ஏற்றுக்கொள்கின்றனர். அதாவது தனது உயிரை விற்று இறை விருப்பத்தை விலையாக பெறுகின்றனர். தனது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள். இவர்கள் மீதுதான் அல்லாஹ்வின் ரஹ்மத் உள்ளது. இறைவன் இந்த வசனத்தில் கூறுகின்றான். வசனத்தினை அன்னார் இங்கு குறிப்பிடவில்லை. வசனத்திற்கு விளக்கம் அளிக்கின்றார்கள். எனது வழியிலும் எனது விருப்பமான வழியிலும் உயிரை விற்பவரே எல்லா விதமான துக்கங்களிலிருந்தும் மீட்பு பெறுவார். மேலும் தனது அதிகபட்ச முயற்சிகளுடன் அவர் இறைவனை சேர்ந்தவர் என்பதற்கு சாட்சி பகர்கின்றார். மேலும் தன்னை இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய படைப்பினங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பொருளாகவே கருதுவார். பிறகு இறைவனுடைய அன்பினை பெறுவதனை பற்றி அன்னார் கூறுகின்றார்கள். இறைவனுடைய அன்பிற்குரிய அடியார் தனது உயிரை இறை வழியில் தியாகம் செய்வார். இதற்கு பதிலாக இறைவனுடைய விருப்பத்தினை பெறுவார்கள். இப்படிப்பட்ட மக்கள்தான் இறைவனுடைய சிறப்பிற்குரிய ரஹ்மத்திற்குரியவர்கள் ஆவார்கள். இறைவனுடன் விசுவாசத்துடன் இருத்தலை பற்றி அன்னார் கூறுகின்றார்கள். ஒவ்வொரு மூமினுக்கும் இதே நிலைதான் இருக்கும். அவர்கள் நல்லொழுக்கம் மற்றும் விசுவாசத்துடன் அவனுக்காக ஆகும்போது இறைவன் அவர்களுக்கு நண்பனாக ஆகிவிடுகின்றான். ஒருவேளை ஈமானுடைய கட்டிடம் பழமையானதாக இருக்கிறது என்றால் பிறகு பாதிப்பு ஏற்படலாம் என்ற அபாயம் உள்ளது. நாம் எவருடைய உள்ளத்தின் நிலையையும் அறிய மாட்டோம். ஆனால் முழுமையாக இறைவனுக்காக ஆகும்போது இறைவன் அவர்களுக்கு ஒரு சிறப்பான பாதுகாப்பை ஏற்படுத்துகின்றான். அவன் அனைவருக்கும் இறைவன் ஆவான். ஆனால் எவர் தன்னைத்தானே இறைவனிடம் ஒப்படைத்து விடுகின்றாரோ அவர் மீது சிறப்பான தோற்றங்களை வெளிப்படுத்துகின்றான். இறைவனிடம் ஒப்படைத்தல் என்பது இதுதான். அதாவது நப்ஸ் முழுமையாக நொறுங்கி அதனுடைய எந்த பகுதியும் மிஞ்சிவிடக்கூடாது என்பதாகும். இதனால் தான் நான் மீண்டும் மீண்டும் நமது ஜமாத்திற்கு கூறுகின்றேன், பைய செய்து விட்டதில் பெருமை அடிக்காதீர்கள். உள்ளம் தூய்மையானதாக இல்லை என்றால் கையின் மீது கை வைப்பது எந்த நன்மையினை தர முடியும்? அதாவது பையத்திற்காக கையினை முன்னாடி நீட்டுவது எந்த பலனை தரும்? ஆனால் உண்மையாக ஒப்புக்கொள்கின்றவருக்கு பெரிய பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படும். அவருக்கு ஒரு புதிய வாழ்வு கிடைக்கின்றது. பிறகு பையத்தின் 6வது நிபந்தனை இதுவாகும். அதாவது சடங்கு சம்பிரதாயங்களிலிருந்தும் மனதின் சொந்த விருப்பங்களை பின்பற்றுவதிலிருந்தும் தவிர்த்து கொள்வேன். திருக்குரானின் ஆட்சிக்கு முழுமையாக கட்டுப்பட்டு இறைவனின் போதனையின்படியும் அவனது தூதரின் போதனையின்படியும் நடப்பதையே எல்லா நிலையிலும் எனது நடைமுறையாக ஆக்கிக்கொள்வேன். ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதற்கு முன்பு நான் ஒரு ஹதீஸை எடுத்துரைக்கின்றேன். ஹஜ்ரத் அம்ரு பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எவர் ஒருவர் எனது சுன்னத்தில் ஒரு சுன்னத்தினை மக்கள் அமல் செய்யும் அளவிற்கு உயிர்ப்பிக்கிறார் என்றால், அதாவது இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போதனை பற்றி கூறப்படுகின்றது. சுன்னத்தினை உயிர்ப்பித்த மனிதருக்கும்
அமல் செய்யக்கூடிய மக்கள் அளவுக்கு நன்மை கிடைக்கும். மேலும் மக்களுடைய நன்மையில் எந்த குறைவும் ஏற்படாது. மேலும் எவர் ஒருவர் பிதாத்தை உருவாக்கினாரோ மேலும் மக்களும் அதனை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அந்த மனிதருக்கு அந்த பித்தத்தின்படி அமல் செய்யக்கூடிய மக்களின் பாவங்களின் பங்கு கிடைக்கும். மேலும் இந்த பித்தத்து படி அமல் செய்யக்கூடிய மக்களுடைய பாவங்களில் எந்தவித குறைவும் ஏற்படாது. ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், பாருங்கள், அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹா ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ். இறைவனுக்கு விருப்பமானவராக மாறுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவது மட்டுமே வழியாக உள்ளது. உங்களுக்கு இறைவனுடன் இணைக்கக்கூடிய வேற எந்த வழியும் இல்லை. மனிதனுடைய நோக்கம் இந்த ஒரு ஈடு இணையற்ற இறைவனை அடைவதாக இருக்க வேண்டும். ஷிர்க் மற்றும் பிதத்துகளை தவிர்த்திருக்க வேண்டும். சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றுவதும் மனதின் சொந்த விருப்பங்களை பின்பற்றுவது போன்றவை இருக்கக்கூடாது. பாருங்கள், நான் மீண்டும் கூறுகின்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மையான பாதையினை தவிர வேறு எந்த வகையிலும் மனிதன் வெற்றி பெற முடியாது. நமது ஒரே ஒரு ரசூல் மட்டும்தான் உள்ளார், ஒரே ஒரு குர்ஆன் மட்டும்தான் உள்ளது. அது இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறங்கியது. இதனை பின்பற்றுவதன் மூலம் நாம் இறைவனை பெற முடியும். இன்றைய காலத்தில் ஃபுகாக்களால் ஏற்படுத்தப்பட்ட வழிகள், தனிமை வாழ்வை மேற்கொள்பவர்கள் போன்றவர்களின் துவாக்கள், தரூது, வசாயிப் போன்றவைகள் சரியான பாதையிலிருந்து மனிதனை தடுக்கக்கூடிய கருவிகளாகும். ஆகையால் நீங்கள் இதிலிருந்து தவிர்ந்திருங்கள். அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காத்தமுன் நபீன் என்ற முத்திரையை உடைக்க விரும்பினார்கள். ஒரு வகையில் அவர்கள் ஒரு தனி ஷரியத்தையை உருவாக்கியுள்ளனர். நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், திருக்குர்ஆன் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கூற்றினை பின்பற்றுவதும் தொழுகை, நோன்பு போன்ற சுன்னத்தான அடிப்படை இல்லாமல் இறைவனுடைய அருள் மற்றும் பரக்கத் வாசல்களை திறப்பதற்கு வேற எந்த சாவியும் இல்லை. இந்த வழியினை விட்டுவிட்டு வேறொரு வழியினை ஏற்படுத்தக்கூடியவர் தவறளித்தவராவார். இறைவன் மற்றும் அவனது ரசூலுடைய கூற்றுக்கு கட்டுப்படாமல் வேறொரு வழியின் மூலமாக தேடுகின்றவன் தோல்வியுடன் மரணமடைவான். பிறகு 7வது நிபந்தனை இதுவாகும், அதாவது தற்பெருமையையும் அகம்பாவத்தையும் முற்றிலுமாக விட்டுவிடுவேன். பணிவு, தன்னடக்கம், இனிய குணம், சகிப்புத்தன்மை, எளிமை இவற்றையே மேற்கொண்டு வாழ்க்கையை நடத்துவேன் என்பதாகும். தற்பெருமையை பற்றி ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் உண்மையாகவே கூறுகின்றேன், வறுமையில் ஷிர்கிற்கு பிறகு தற்பெருமை போன்ற வேறெந்த தீமையும் இல்லை. இது எப்படிப்பட்ட தீமை என்றால் இரு உலகிலும் மனிதனை இழிவுக்குள்ளாக்குகிறது. இறைவனுடைய கருணை ஒவ்வொரு ஏகத்துவவாதிக்கும் உதவி புரிகின்றது, தற்பெருமை கொள்பவனுக்கு இல்லை. இறைவனை ஒருவனாக கருதக்கூடியவனுக்கு இறைவன் உதவி புரிகின்றான், அவனது பாவங்களை மன்னிக்கின்றான். ஆனால் தற்பெருமை கொள்ளக்கூடிய மனிதருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். கூறுகின்றார்கள், ஷைத்தானும் தன்னை ஏகத்துவவாதி என கூறிக்கொண்டிருந்தான். ஆனால் அவனது தலையில் தற்பெருமை இருந்தது. இறைவனுடைய பார்வையில் பிரியமானவராக இருந்த ஆதமை இழிவான பார்வையில் பார்த்தபோது ஆதமை பற்றி குறை கூறினான். இதனால் தான் அவன் விரட்டப்பட்டான். மேலும் சாபத்திற்குரிய கழுத்துப்பட்டை அணிவிக்கப்பட்டது. ஆக முதல் பாவம் இதன் மூலம் முழுவதும் அளிக்கப்பட்டதற்கு காரணம் தற்பெருமையாகும். கூறுகின்றார்கள், உங்களிடத்தில் ஏதாவது ஒரு வகையில் தற்பெருமை இருக்குமென்றால், அல்லது நயவஞ்சகம் இருக்குமென்றால், அல்லது சுயநலம் இருக்குமென்றால், அல்லது சோம்பேறித்தனம் இருக்குமென்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியானவர்கள் இல்லை. நீங்கள் ஒரு சில விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் செய்ய வேண்டியதனை செய்துவிட்டோம் என நீங்கள் உங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். வைய செய்துவிட்டோம், இது போதுமானது என கருதாதீர்கள். ஆனால் இறைவன் உங்களிடத்தில் முழுமையாக ஒரு புரட்சியை ஏற்பட வேண்டும் என விரும்புகின்றான். அவன் உங்களிடத்தில் ஒரு மரணத்தை நாடுகின்றான். அதற்கு பிறகு அவன் உங்களை உயிர்ப்பிப்பான். பிறகு மிஸ்கின்களை பற்றி அன்னார் கூறுகின்றார்கள், நீங்கள் அல்லாஹ்வை தேட வேண்டும் என நினைத்தால் ஏழைகளின் உள்ளத்தின் அருகில் தேடுங்கள். இதனால் தான் நபிமார்கள் எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். இதனை போன்றே பெரிய சமுதாயங்கள் சிறிய சமுதாயங்களை கண்டு ஏளனம் செய்யாதீர்கள். மேலும் எவரும் எனது குடும்பம் பெரியது என கூறாதீர்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நீங்கள் என்னிடம் வரும்போது நான் உங்களிடத்தில் உங்களுடைய சமுதாயம் எது என கேட்க மாட்டேன், மாறாக உங்களுடைய அமல்கள் என்ன என்றுதான் கேட்பேன். இதனை போன்றே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகளிடம் இவ்வாறு கூறினார்கள், ஃபாத்திமாவே, இறைவன் குடும்பத்தை பற்றி கேட்க மாட்டான்,
நீங்கள் ஏதாவது தவறான செயல் செய்தால் இறைவன் நீங்கள் ரசூலுடைய மகள் என்பதற்காக உங்களை மன்னிக்க மாட்டான். ஆக நீங்கள் எந்த நேரமும் வேலைகளை கவனமுடன் செய்து வாருங்கள். பிறகு பையத்தின் 8வது நிபந்தனை இதுவாகும். அதாவது மார்க்கம், அதன் கண்ணியம், இஸ்லாத்திற்கு தொண்டு செய்தல் ஆகியவற்றை எனது உயிர், பொருள், கண்ணியம், குழந்தைகள், உறவினர்கள் ஆகிய எல்லாவற்றையும் விட மிகவும் உயர்வாக கருதுவேன். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இஸ்லாம் உயிர் பெறுவதற்கு நம்மிடம் ஒரு பரிகாரத்தை விரும்புகின்றது. அது என்ன? நாம் இதன் வழியில் மரணிப்பதே ஆகும். இந்த மரணத்தில் தான் இஸ்லாத்துடைய வாழ்வு இருக்கின்றது, முஸ்லிம்களின் வாழ்வு இருக்கின்றது. இதனை சார்ந்துதான் உயிருள்ள இறைவனின் தோற்றம் வெளிப்படுவதும் இருக்கின்றது. இதற்கு மற்றொரு பெயர் இஸ்லாம் ஆகும். இந்த இஸ்லாத்தை உயிர்ப்பிக்க இறைவன் தற்பொழுது விரும்புகின்றான். நிச்சயமாக இந்த நோக்கத்தை செயல்படுத்துவதற்காக எல்லா வகையிலும் சிறந்த ஒரு திட்டத்தை தன்புறமிருந்து உருவாக்கினான். ஆக இந்த அடியானை இந்த நோக்கத்திற்காக அனுப்பியிருக்கின்றான். அன்னாருடைய நோக்கம் உலகத்தை சீர்திருத்துவதாகும். அன்னாரை ஏற்றுக்கொண்டுள்ள நாம் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். பையத்தின் 9வது நிபந்தனை இதுவாகும். அல்லாஹ்வின் படைப்புகளாகிய எல்லாருக்கும் தொண்டு செய்வதில் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் இறைவனுக்காகவே தொடர்ந்து ஈடுபட்டு இருப்பேன். அவனால் எனக்கு வழங்கப்பட்ட ஆற்றல்களாலும் அருள்களாலும் என்னால் முடிந்தவரை மனிதகுலன் பயன்பெறும் வகையில் பணியாற்றுவேன். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹ் நற்செயல்களை பெரிதும் விரும்புகின்றான். அவனது படைப்பினங்களுடன் அனுதாபத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என அவன் விரும்புகின்றான். ஒருவேளை அவன் தீமையை விரும்புபவனாக இருந்தால் தீமையை செய்யுமாறு கூறியிருப்பான். அல்லாஹு தாலாவின் மகத்துவம் இதிலிருந்து தூய்மையானதாகும். சுப்ஹானஹு வ தஆலா. ஆக என்னுடன் தொடர்பு கொண்டுள்ள நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், எல்லோருடனும் அவர் எந்த மதத்தினை சார்ந்தவராக இருந்தாலும் சரி அனுதாபம் காட்டுங்கள். பாகுபாடு இல்லாமல் அனைவருடனும் நன்மை செய்யுங்கள். இதுதான் திருக்குர்ஆனின் போதனை ஆகும். வயுத்தீஊன தாம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் வயத்தீம வ அஸீரா. இஸ்லாத்தின் அனுதாபத்தின் எல்லையாது. எனது பார்வையை முழுமையான நல்லொழுக்க போதனைகள் இஸ்லாத்தினை தவிர வேறு எங்கும் கிடைக்கப்பெறவில்லை. பிறகு அன்னார் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், எனக்கு மிகவும் வருத்தம் ஏற்படுகின்றது. அன்றாடம் அவரிடம் இஸ்லாத்தின் போதனைக்கு மாற்றமான அந்த தவறு ஏற்பட்டது, இவரிடம் இந்த தவறு ஏற்பட்டது என நான் கேட்கும்போது அல்லது பார்க்கும்போது எனது உள்ளம் இதனால் மகிழ்ச்சி அடைவதில்லை. கூறுகின்றார்கள், நான் ஜமாத்தை தற்பொழுது குழந்தையாக பார்க்கின்றேன். 2 அடி எடுத்து வைத்தால் 4 முறை கீழே விழுகிறது. ஆனால் இதனை அல்லாஹ் முழுமைப்படுத்தி விடுவான் என நம்பிக்கை கொள்கின்றேன். ஆகையினால் நீங்களும் உங்களது முயற்சி, திட்டங்கள், உழைப்பு மற்றும் துவாவில் மூலம் இதுக்கு உதவி செய்யுங்கள். இறைவன் அருள் புரிவானாக. அவனது அருள் இல்லாமல் எதுவும் நடக்காது. அவனது அருள் இறங்கும் போது எல்லா வழிகளையும் திறந்து விடுவான். பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், அவனது அடியார் மீது கருணை காட்டுங்கள். அவர்கள் மீது நாவு, கை அல்லது வேறெந்த வகையிலும் அநீதிழைக்காதீர்கள். உங்களுக்கு கீழ் உள்ளவர்களானாலும் யார் மீதும் ஆணவம் கொள்ளாதீர்கள். பெரியவர்களாக இருந்தீர்கள் என்றால் சிறியவர்கள் மீது கருணை காட்டுங்கள். அவர்களை இழிவுபடுத்தாதீர்கள். ஆலிமாக இருந்தால் அறிவினர்களுக்கு அறிவுரை வழங்குங்கள். அவர்களை கோபப்படுத்தாதீர்கள். வசதி படைத்தவராக இருந்தால் ஏழைகளுக்கு தொண்டாற்றுங்கள். சுயநலத்தின் காரணமாக தற்பெருமை கொள்ளாதீர்கள். அழிவின் பாதைக்கு அஞ்சுங்கள். பிறகு பையத்தின் 10வது நிபந்தனை இதுவாகும். அல்லாஹுக்காக நல்ல விஷயங்களில் நான் கட்டுப்படுவேன் என இந்த எளியவனிடம் நான் செய்து கொள்ளும் இந்த சகோதர உடன்படிக்கையில் மரணமடையும் வரை நிலைத்திருப்பேன் என்றும் மற்றெல்லா உலக தொடர்புகளை விடவும் இந்த சகோதர உடன்படிக்கையை மிகவும் உயர்ந்ததாக இருக்கும் என்றும் நான் உறுதி கூறுகின்றேன். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த நபி அறிவுக்கு மாற்றமான விஷயங்களுக்கு கட்டளையிடவில்லை. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி கூறுகின்றார்கள், அதே போன்று அறிவு தடுக்கக்கூடிய அந்த விஷயங்களை தடுக்கின்றார். மேலும் தூய்மையான பொருட்களை ஆகுமானதாக்குகின்றார். மேலும் அசுத்தமானவற்றை ஹராமாக்குகின்றார். மேலும் அமுங்கி கிடந்த சமுதாயத்தின் தலையிலிருந்து அதன் சுமையை இறக்கி வைத்தார். மேலும் கழுத்துகளை நேராக வைக்க முடியாமல் தடுத்து கொண்டிருந்த கழுத்துப்பட்டைகளை
அவர்களை விட்டும் விலக்கினார். ஆக யாரெல்லாம் அவர் மீது நம்பிக்கை கொள்வார்களோ, மேலும் அவருடன் இணைந்து ஆற்றல் கொடுப்பார்களோ, அவருக்கு உதவி புரிவார்களோ, அவருடன் இறக்கப்பட்ட ஒளியினை பின்பற்றுவார்களோ, உலகம் மற்றும் மறுமையில் கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெறுவார்கள். இது ஷரியத்தின் கட்டளைகளாகும். இவைகள்தான் சரியான கட்டளைகளாகும். இதன்படி அமல் செய்வது அவசியமாகும். ஒரு மனிதருடைய உலக சுமைகளிலிருந்து விடுதலை பெறுவது இதை சார்ந்துதான் உள்ளது. மேலும் அன்னார் கூறுகின்றார்கள், எனது பக்கம் ஓடி வாருங்கள், எனது பக்கம் ஓடி வாருங்கள். தற்பொழுது என்னை நோக்கி ஓடி வருபவரை நான் புயலின் போது சரியான நேரத்தில் கப்பலில் ஏறிய மனிதருக்கு ஒப்புமையாக கூறுவேன். ஆனால் எவர் என்னை ஏற்க மாட்டாரோ நான் பார்க்கின்றேன், அவர் புயலில் தன்னை ஆழ்த்தி கொள்கிறார். மேலும் தப்பிப்பதற்கான எந்த விதமான வழியும் அவரிடம் இல்லை. உண்மையான ஷஃபி, அதாவது பரிந்துரை செய்பவர் நான் ஆவேன். நான் அந்த கண்ணியமிகுந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமிகுந்த ஷஃபியின், அதாவது பரிந்துரை செய்பவரின் நிழல் ஆவேன். அன்னாருடைய நிழலை அந்த காலத்து குருடர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மிகவும் இழிவுபடுத்தினார்கள். அதாவது அவர்கள் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், கடைசியில் நமக்கு அறிவுரை கூறியவர் கூறுகின்றார்கள், எனது அன்பர்களே, எனது பிரியமானவர்களே, எனது மரத்தின் பசுமையான கிளைகளே, எனது பையத்தில் இணைந்த உங்கள் மீது இறைவனின் ரஹ்மத் உண்டாகட்டுமாக. உங்களது வாழ்வு, வசதி, பொருள் போன்றவற்றை கொண்டு இந்த வழியில் தியாகம் செய்கின்றீர்கள். பிரியமானவர் யார் என்பதனை பற்றி கூறுகின்றார்கள். எனது நண்பர் யார், எனது பிரியமானவர்கள் யார்? என்னை அறிந்து கொள்பவரே எனக்கு பிரியமானவர் ஆவார். என்னை அறிந்தவர் யார்? நான் அனுப்பப்பட்டவன் ஆவேன் என்று என் மீது நம்பிக்கை வைப்பவரே என்னை அறிந்தவர் ஆவார். அனுப்பப்பட்ட மக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதை போல் என்னை ஏற்றுக்கொள்பவரே என்னை அறிந்தவர் ஆவார். உலகம் என்னை ஏற்காது, ஏனென்றால் நான் உலகத்திலிருந்து வந்தவன் அல்ல. ஆனால் எவருடைய இயல்பில் மறுமையின் பங்கு கொடுக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்கின்றனர், ஏற்றுக்கொள்வார்கள். என்னை விட்டுவிடுபவர் என்னை அனுப்பியவரை விட்டுவிடுபவர் ஆவார். மேலும் என்னுடன் இணையக்கூடியவர் நான் எவனிடமிருந்து வந்துள்ளனோ அவனுடன் இணையக்கூடியவர் ஆவார். என்னுடைய கையில் ஒரு விளக்கு உள்ளது. எவர் என் பக்கம் வருவாரோ நிச்சயமாக அவர் அதிலிருந்து வெளிச்சம் பெறுவார். மேலும் எவர் கெட்ட எண்ணம் கொண்டு தூர விலகி போவாரோ அவர் இருட்டில் போடப்படுவார். இந்த காலத்தின் உறுதியான கோட்டை நான் ஆவேன். பாதுகாப்பில் வைக்கக்கூடிய கோட்டை நான் ஆவேன். எவர் ஒருவர் என்னில் நுழைவாரோ அவர் திருடர்களிடமிருந்தும் காட்டு விலங்குகளிடமிருந்தும் தமது உயிரை காப்பாற்றிக் கொள்வார். ஆனால் எவர் எனது சுவற்றிலிருந்து தூர விலகி இருக்க விரும்புகின்றாரோ அவருக்கு எல்லா திசையிலிருந்தும் மரணம் உண்டாகும். அவனது சடலம் கூட காப்பாற்றப்படாது. என்னில் நுழையக்கூடியவர் தீமை விடுபவர் ஆவார், நன்மையினை மேற்கொள்ளக்கூடியவர் ஆவார். அவர் கோணல் தன்மையை விட்டு விடுபவர் ஆவார், நேரான பாதையில் செல்பவர் ஆவார். மேலும் ஷைத்தானின் அடிமையிலிருந்து விடுதலை பெறுவார். இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு அடியானாக திகழ்வார். இவ்வாறு செயல்படக்கூடிய ஒவ்வொருவரும் என்னில் அடங்குவார்கள். நான் அவர்களில் உள்ளேன். ஆனால் இவ்வாறு செய்வதற்கு இறைவன் யாருக்கு தூய்மையான ஆன்மாவை வழங்குவானோ அவரால் தான் முடியும். அப்போது இறைவன் அந்த மனிதரின் நப்சின் நரகத்தினுள் தனது பாதத்தை வைத்து விடுவான். அப்போது அது எப்படி குளிர்ந்ததாக ஆகிவிடும் என்றால் இதற்கு முன்பு அதில் நெருப்பு இல்லாதது போன்று ஆகிவிடுகின்றது. மனிதன் தூய்மையாகும் போது எந்த அளவு நப்சின் நெருப்பு இருந்ததோ அது குளிர்ந்து விடுகின்றது. அங்கு நெருப்பே இல்லாதது போன்று தோன்றும். அப்போது அவர் முன்னேற்றத்தின் மேல் முன்னேற்றம் அடைந்து கொண்டே செல்வார். எந்த அளவு என்றால் இறைவனுடைய ரூஹ் அதில் தங்கிவிடும். மேலும் சிறப்பான தோற்றத்தின் மூலம் ரப்புல் ஆலமீனுடைய இருப்பு அவரது உள்ளத்தில் ஏற்படும். அதாவது அல்லாஹு தாலா அவரது உள்ளத்தில் தன் அர்ஷை நிலைநிறுத்துவான். அப்பொழுது அவருடைய பழைய மனித தன்மை எரிந்து ஒரு புதிய தூய மனித தன்மை அவருக்கு அளிக்கப்படும். இறைவனும் ஒரு புதிய இறைவனாக
புதிய மற்றும் ஒரு சிறப்பான தொடர்பை அவனுடன் ஏற்படுத்துவான். சொர்க்கத்தினுடைய அனைத்து தூய்மையான பொருட்களும் இந்த உலகிலேயே அவருக்கு கிடைத்துவிடும். ஆக இதுதான் ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் போதனைகளும் எதிர்பார்ப்புகளும் ஆகும். இதன்படி அமல் செய்வதற்கு தான் அன்னார் நம்மிடம் நம்பிக்கை வைத்துள்ளார்கள். உண்மையாக பைய செய்யக்கூடிய தரமாக இதை நிர்ணயித்து கூறியுள்ளார்கள். ஆக இன்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உண்மையில் நமது வாழ்வினை இந்த நிபந்தனையின் அடிப்படையில் கழிப்பதற்கு முயற்சி செய்கின்றோமா என்பதனை ஆராய வேண்டும். அல்லாஹ் நமது பலகீனங்களையும் தவறுகளையும் மன்னிப்பானாக, இவற்றை தூர விலக்குவானாக. மேலும் நம்முள் ஒரு தூய மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பினை வழங்குவானாக. நம்மிடம் ஏதாவது நன்மை இருக்கிறது என்றால் அதன் தரம் முன்பை விட மேலோங்கட்டுமாக, மேலோங்கி செல்லட்டுமாக. அல்லாஹு தாலா நன்மையின் தரத்தினை மேலோங்க செய்வதற்கான வாய்ப்பினை தந்தருவானாக. இதன் மூலமாக நாம் ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடன் செய்த பையத்தின் நோக்கத்தினை நிறைவேற்றுவதாக ஆவோமாக. பாகிஸ்தான் சம்பந்தமாக இன்று சில குறிப்புகளை எடுத்து வைத்திருக்கின்றேன். மார்ச் 23 பாகிஸ்தானில் பாகிஸ்தான் தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் பாகிஸ்தானில் வசிக்கும் அகமதியிடம் கூறுகின்றேன், துவா செய்யுங்கள். எந்த நிலையில் நாடு செல்கின்றதோ அது மிகவும் மோசமானது ஆகும். அல்லாஹு தாலா அந்த நாட்டை பாதுகாப்பானாக, அகமதிகளுக்காக அதனை காப்பாற்றுவானாக. ஏனென்றால் அகமதிகள் அந்த நாடு பாதுகாப்பாக இருப்பதற்கு அதிகமாக துவா செய்துள்ளார்கள். இருந்த போதிலும் அவர்கள் குறை கூறிக்கொண்டுதான் வருகின்றார்கள். ஆகையால் இன்று சில உண்மைகளை எடுத்து உரைப்பேன். இதில் அகமதிகள் அந்த நாடு உருவாவதற்கு எந்த அளவு பங்களித்துள்ளார்கள் என்பது தெரிய வரும். தௌரே ஜதீத் என்ற ஒரு பத்திரிகை 1923 சௌத்ரி ஜஃபருல்லா கான் சாஹிப்பை பற்றி எழுதியுள்ளது. பஞ்சாப் கவுன்சிலின் அனைத்து முஸ்லிம்களும் உண்மையில் பஞ்சாபுடைய முஸ்லிம்களின் பிரதிநிதியாக செயல்படுவதற்கு தகுதியான உரிமையை கொண்டவர்கள் ஆவார்கள். அவர்கள் பஞ்சாப் சார்பாக ஆதாரபூர்வமான பிரதிநிதி ஒருவர் இங்கிலாந்துக்கு செல்ல வேண்டும் என்ற தேவையை உணர்ந்தபோது ஜனாப் சௌத்ரி ஜஃபருல்லா கான் சாஹிப் மீது தேர்வு குழுவின் பார்வைப்பட்டது. அதன்படி சௌத்ரி சாஹிப் தனது பணத்தை செலவழித்து இங்கிலாந்து சென்று மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் ஆங்கிலேய அரசிடமும் அரசியல் தலைவரிடமும் விஷயங்களை எடுத்து வைத்தார்கள். இதற்கு பலன் பஞ்சாபை சார்ந்த முஸ்லிம்கள் மட்டுமல்லாமல் அரசாங்கத்திடமும் போதுமான அளவு தாக்கம் ஏற்பட்டது. இந்த சம்பவங்களை, இந்த பிரகாசமான உண்மைகளை குறைந்தபட்சம் பத்திரிகை உலகம் சார்ந்த எவரும் எப்போதும் மறுக்க மாட்டார். அடுத்து இலக்கியத்தில் சிறந்து விளங்கிய மனிதர் மௌலானா முஹம்மது அலி ஜோஹர் சாஹிப் அவர்கள் தனது ஹம்தர்த் என்ற பத்திரிகையில் செப்டம்பர் 26, 1927 எழுதுகிறார். இந்த வரிகளில் ஹசரத் மிர்சா பஷீருதீன் மெஹமூத் அகமது மற்றும் அவர்களின் அமைப்பை பற்றி கூறவில்லை என்றால் அது நன்றிகேடாகிவிடும். அவர்களது முழு கவனத்தையும் எந்தவித கொள்கை பாகுபாடின்றி அனைத்து முஸ்லிம்களின் நன்மைக்காக அர்ப்பணம் செய்துவிட்டார்கள். மேலும் இஸ்லாத்தின் இந்த அமைப்பினரின் செயல்முறைகள் பொதுவாக இஸ்லாத்திற்கும் பிஸ்மில்லாவுடைய கோபுரத்தில் உட்கார்ந்து கொண்டு இஸ்லாத்திற்கு தொண்டாற்றுவதாக கூச்சலிடக்கூடிய ஒன்றுமற்ற வாதங்களை கொண்டவருக்கு குறிப்பாகவும் வழிகாட்டுதலாக அமையக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை என அவர் எழுதியுள்ளார். அதாவது மௌலானா முகமது அலி ஜோஹர் சாஹிப் அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தின் செயல்களை பாராட்டுவது மட்டுமல்லாமல் முஸ்லிம் பிரிவுகளில் அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தை இணைக்கிறார்கள். ஆனால் இன்று பாகிஸ்தானின் வரலாற்றிலிருந்து அகமதிகளின் பெயர்களை நீக்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வரலாற்று அடிப்படையிலும் பொதுவாக முஸ்லிம்களும் ஏற்றுக்கொள்வதில்லை. இதனை போன்ற ஒரு வயதான இலக்கியர் ஹாஜா ஹசன் நிசாமி சாஹிப் வட்டமேசை மாநாட்டை பற்றி எழுதுகின்றார். வட்டமேசை மாநாட்டில் ஒவ்வொரு இந்துவும் ஒவ்வொரு முஸ்லிமும் மற்றும் ஒவ்வொரு ஆங்கிலேயரும் சௌத்ரி ஜஃபருல்லா கான் சாஹிபுடைய திறமையை ஒப்புக்கொண்டார்கள். மேலும் கூறினார்கள், முஸ்லிம்களில் வீணான தேவையில்லாத பேச்சுக்களை பேசாத, மேலும் புதிய காலகட்டத்தில் அரசியல் சிக்கல்களை நன்றாக புரியக்கூடிய ஒருவர் உண்டு என்றால் அது சௌத்ரி ஜஃபருல்லா கான் சாஹிப் ஆவார். இது பத்திரிகை முனாதி அக்டோபர் 24, 1934 வெளிவந்தது.
ஆதாரம் பாகிஸ்தானின் முன்னேற்றம் மற்றும் அகமதியத் என்ற அந்த பத்திரிகை. பிறகு ஆஷிக் ஹுசைன் பட்டாலவி சாஹிப் எழுதுகின்றார், வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட முஸ்லிம்களில் மிக அதிகமாக வெற்றி பெற்றது ஆகா கான் மற்றும் சௌத்ரி ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்கள். இது ஒரு நூலாகும். இதன் பெயர் இக்பாலின் கடைசி 2 வருடங்கள் ஆகும். இதுவும் நாசிர் இக்பால் அகாடமி பாகிஸ்தானை சேர்ந்ததாகும். பிறகு ஹசரத் காயிதே ஆசம் இந்தியா திரும்பி வருவதை பற்றி கூறுகையில் அவரே கூறுகின்றார், எனக்கு இந்தியாவிற்கு எந்த உதவியும் செய்ய முடியாது என தோன்றுகிறது. இவர் இந்தியாவை விட்டு இங்கிலாந்துக்கு சென்றிருந்தார். மேலும் என்னால் இந்துக்களுடைய நினைப்பில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது என்றும் என்னால் முஸ்லிம்களுடைய கண்களை திறக்க முடியாது என்றும் இறுதியில் லண்டனிலேயே வசிப்பதற்கு முடிவு செய்துள்ளேன் என்றும் கூறுகின்றார். இது ரைஸ் ஜாஃபிர் சாஹிப் என்ற புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த சமயத்தில் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் அவரை திரும்ப கொண்டு வருவதற்கு முயற்சிகள் செய்தது. ஹசரத் 2வது கலிஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் லண்டன் மஸ்ஜித் இமாம் மௌலானா அப்துல் ரஹீம் தர்து சாஹிப்பை அனுப்பி, காய் சாஹிபுக்கு அழுத்தம் கொடுங்கள், அவர் திரும்ப இந்தியா வர வேண்டும், மேலும் முஸ்லிம்களுக்கு வழிகாட்ட வேண்டும், இதன் மூலம் அவர்களது உரிமை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றார்கள். கடைசியில் காயிதே ஆசம் இந்தியா திரும்பி வந்தார். மேலும் முஸ்லிம்களுக்கு தொண்டாற்றுவதற்கு சம்மதம் தெரிவித்தார். அவர் மிகவும் வெளிப்படையாக கூறினார், எகுலண்ட் persecution of the imam left me without no escape. அதாவது இமாம் மஸ்ஜித் லண்டனுடைய மிகவும் ஆழமான நுண்ணிய கருத்துக்களை கொண்ட அறிவுரை எனக்கு தப்பிப்பதற்கான வழியினை விட்டு வைக்கவில்லை. அடுத்து பிரபல்யமான பத்திரிகையாளர் ஜனாப் முகமது ஜஃபி சாஹிப் எழுதுகின்றார், மிஸ்டர் லியாக்கத் அலி கான் சாஹிப் மற்றும் மிஸ்டர் அப்துல் ரஹீம் தர் இமாம் மஸ்ஜித் லண்டன் ஆகியோர்தான் மிஸ்டர் முகமது அலி ஜின்னாவுடைய எண்ணத்தை மாற்றியது, தனது நாட்டிற்கு திரும்பி சமுதாயத்தின் நலனுக்காக பாடுபட செய்தது. இதன் விளைவாக மிஸ்டர் முகமது அலி ஜின்னா 1934 இந்தியா திரும்பினார். தலைமையக அசம்பிளியுடைய தேர்தலில் போட்டியின் தேர்வானார். ஆதாரம் பாகிஸ்தான் டைம் 1981 செப்டம்பர் 11. பிறகு மிகப்பெரிய எதிரிகளும் இதனை ஒப்புக்கொண்டுள்ளனர். அதாவது மஜ்லிஸே அஹ்ரார், முஸ்லிம் லீக் और மிர்சாயோं की आंख मचोली ஃபர் முக்தசர் தப்சிரா என்ற தலைப்பில் ஒரு சிறிய புத்தகத்தை 1946 வெளியிட்டார்கள். அதில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது, மிஸ்டர் ஜின்னா கொய்டாவில் உரை நிறுத்தினார். மிர்சா மெஹமூதுடைய பாலிசி முஸ்லீம் லீக்கை ஆதரிப்பதை பற்றி இருந்தது. அதனை பாராட்டினார். பிறகு சென்ட்ரல் உஸ்தாவுடைய தேர்தல் நடந்தபோது அனைத்து மிர்சாயிகளும் முஸ்லிம் லீக்கிற்கு ஓட்டிட்டனர். அடுத்து மிகவும் பிரபல்யமான அஹ்லே ஹதீஸ் ஆலிம் மௌலவி மீர் இப்ராஹிம் சியால்கோட்டி தனது நூல் பைகாமே ஹிதாயத் வ தாயிதே பாகிஸ்தான் வ முஸ்லிம் லீக் இல் எழுதுகின்றார், அகமதிகள் இஸ்லாமிய கொடியின் கீழ் வருவது உண்மையில் முஸ்லிம் லீக் மட்டுமே முஸ்லிம்களுடைய ஒரே பிரதிநிதியான ஜமாத் ஆகும் என்பதற்கான ஆதாரமாகும். இவருடைய பார்வையில் அகமதிகள் முஸ்லிம்களும் ஆவர் மற்றும் பாகிஸ்தானுக்காக மிகப்பெரிய பணியை செய்துள்ளவரும் ஆவர். அடுத்து பவுண்டரி கமிஷன் முன்பு சௌத்ரி ஜஃபருல்லா கான் சாஹிப் ஆற்றிய தொண்டுகளை ஹமீத் நிசாமி சாஹிப் நவாயே வக்த் பத்திரிகையின் ஸ்தாபகர் அதனை பற்றி எழுதுகின்றார், இன்றைய காலத்தில் இது ஜமாத்திற்கு எதிராக பல விஷயங்கள் எழுதி வருகின்றது. உலக லாபங்களை இவர்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டனர். எவ்வாறாயினும் இதனுடைய ஸ்தாபகர் ஹமீத் நிசாமி சாஹிப் எழுதுகின்றார், ஹதுபந்தி கமிஷனுடைய கூட்டம் முடிந்தவுடன் ஏறக்குறைய 4 நாட்கள் முஸ்லிம்கள் சார்பாக சௌத்ரி ஜஃபருல்லா கான் சாஹிப் மிகவும் அழகிய செறிவுடனும் மிகவும் அழகிய அறிவுபூர்வமான விவாதம் செய்தார். வெற்றினை அளிப்பது இறைவன் ஆவான். எந்த அளவு அழகு மற்றும் செறிவுடன் ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்கள் முஸ்லிம்களின் வழக்கை விவாதித்தார்கள் என்றால், இதன் மூலம் முஸ்லிம்களுக்கு எந்த அளவு நிம்மதி கிடைத்ததென்றால், அவர்களின் சார்பாக உண்மை மற்றும் பொய் பற்றிய விஷயங்கள் மிகவும் அழகிய முறையில் அதிகாரம் படைத்த நபர்கள் வரை வழக்கு எட்ட வைக்கப்பட்டுவிட்டது. சர் ஜஃபருல்லா கான் சாஹிப்பிற்கு வழக்கு தயார் செய்ய மிகவும் குறைந்த நேரம் மட்டுமே கிடைத்தது. ஆனால் தனது நல்லொழுக்கம் மற்றும் தகுதியின் மூலம் தனது கடமையை மிகவும் அழகான முறையில் நிறைவேற்றினார்கள். மேலும் நமக்கு நம்பிக்கை இருக்கின்றது, பஞ்சாபில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் எந்தவித கொள்கை பாகுபாடின்றி அவர்களுடைய இந்த பணிக்கு நன்றி கடன் உடையவர்களாக விளங்குவார்கள். அடுத்து 1953 குழப்பம் ஏற்பட்ட போது கோர்ட்டில் ஜமாத்துடைய வழக்கு போடப்பட்டது. ஜஸ்டிஸ் முனீர் தான் நீதிபதியாக விளங்கினார். அவர் எழுதுகின்றார்,
அகமதிகளுக்கு எதிராக ஆதாரமற்ற குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளன. பவுண்டரி கமிஷன் தீர்ப்பில் குருதாஸ்பூர் மாவட்டம் இந்தியாவில் இதற்காகத்தான் இணைக்கப்பட்டது. அதாவது அகமதிகள் சிறந்த முறையில் செயல்பட்டார்கள். சர் ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்கள் காயிதே ஆசம் முஸ்லிம் லீக்குடைய வழக்கை நடத்துவதற்காக நியமித்தார்கள். அதில் சிறப்பான ஆதாரங்களை அன்னார் வைத்தார்கள். ஆனால் இந்த கோர்ட்டின் நீதிபதி ஜஸ்டிஸ் முனீர் அப்போதைய பவுண்டரி கமிட்டியுடைய உறுப்பினராக இருந்தார். இந்த அளவு சௌத்ரி சாஹிப் குருதாஸ்பூர் சம்பவத்தில் எடுத்த முயற்சிகளுக்கு நன்றி செலுத்துவதை தனது கடமையாக கருதுகிறேன் என்றார். இதனுடைய உண்மைத்தன்மை பவுண்டரி கமிஷனுடைய காகிதங்களில் வெளிப்படையாக உள்ளது. எவருக்கு இந்த சம்பவங்களை பற்றிய ஆர்வம் இருக்கிறதோ அவர் தாராளமாக இந்த ரெக்கார்டை பார்க்கலாம் என எழுதியுள்ளார். சௌத்ரி ஜஃபருல்லா கான் சாஹிப் முஸ்லிம்களுக்கு எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் சேவை செய்தார்கள். இருந்தும் கூட சில ஜமாத்துகள் நீதிமன்றங்களில் அன்னாரை பற்றி கூறிய விஷயங்கள் வெட்கத்திற்குரியதாகவும் நன்றி கெட்டதற்கு ஒரு உதாரணமாகவும் இருக்கின்றது. இந்த வெட்கக்கேடான நன்றி கெட்ட தன்மை அதிக அளவு அரசியல் ஜமாத்துகளில் அதிகமாகிக் கொண்டே செல்கின்றது. மேலும் நாட்டின் நிலைமையும் வெளிப்படையாக தெரிகின்றது. ஆகையால் இன்றைய தினத்தினையொட்டி பாகிஸ்தானிகள் தனது நாடு பாகிஸ்தானுக்காக துவா செய்யுங்கள். இது எந்த அழிவின் பக்கம் முன்னேறிக் கொண்டிருக்கிறதோ அதிலிருந்து அல்லாஹ் இதனை பாதுகாப்பானாக 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 பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر. नजरें उठा के अपनी देखो जरा खुदारा के चांद और सूरज करते हैं क्या इशारा। जिसके थे मुंतजिर वो शाहकार आ गया है। वो गुलजार रश के गुलजार आ गया है। जिसके थे मुंतजिर वो शाहकार आ गया है। वो गुलजार रश के गुलजार आ गया है। दीने मोहम्मदी का गमख्वार आ गया है।